இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்ல கல்யாணமான கப்பிள்ஸ் 2 பேரை கடத்திட்டு வந்து ஒரு இருட்டான ரூமுக்குள்ள போட்டு ஒருத்தன் பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதையா பணத்தை எங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா உங்க 2 பேரையும் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் திட்டிக்கிட்டு இருக்கப்பவே அவனோட பாஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனோட பேர் தான் பாப். இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். அவனும் வந்து அதையே கேட்கிறான். நீங்க என்னோட கிளப்ல இருந்து பணத்தை திருடினதை நான் பெருசாவே எடுத்துக்கல, உங்க 2 பேரையும் மன்னிச்சு விட்டுறேன், அந்த பணத்தை கூட நீங்களே வச்சுக்கோங்க, அதை எப்படி எடுத்தீங்க, என்ன நேரத்துல எடுத்தீங்க, எனக்கு தெரியாம என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறேன். அதை மட்டும் உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொன்னாலும் உங்க 2 பேரையும் விடுவிச்சிடுறேன், அப்படி சொல்லலைன்னா உங்க 2 பேரையும் இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டதுமே அந்த பையனுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி உண்மையை சொல்லிடுவோம், நம்மள தான் விட்டுருவேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான், எப்படி பணத்தை எடுத்தேன் அப்படின்றத. இதை சொன்னதுமே பாப் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க என்னோட கிளப்ல இருந்து பணத்தை எடுத்ததை மற்ற கிளைண்ட்ஸ் பார்த்திருந்தாங்கனாலோ அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ என்னோட மரியாதையே போயிடும். அதுக்கப்புறமா என்கிட்ட பிசினஸ் வச்சுக்க எவன் வருவான், என்னோட மான பிரச்சனையில விளையாடிட்டீங்களே, உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுறான். இவ்வளவு கொடூரமா இருக்க வில்லன் கிட்ட ஒருத்தன் 10 வருஷமா வேலை பார்க்கறான்னு சொன்னா நம்புவீங்களா? ஆக்சுவலா நம்ம வில்லன் பாப் வந்து ஒரு போட் ஹவுஸ் வச்சிருக்கான். அந்த போட் ஹவுஸ்ல ஹவுஸ் மட்டும் இல்ல, பெரிய கிளப்பும் இருக்கு. அங்க எக்கச்சக்க கேம்பிளிங் நடக்கும். அந்த கேம்பிளிங் நடக்கிற இடத்துக்கு தான் எக்கச்சக்க வெளிநாடுகள்ல இருந்து உள்ள வர்ற ஆளுங்க அவங்க கருப்பு பணத்தை இங்க ஒயிட் மணியா மாத்திட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே இல்லீகலா போலீஸ்க்கே தெரியாம பாத்துக்கிட்டு வர்றான் நம்ம பாப். அவன் கிட்ட வேலை பார்க்கறவன் தான் நம்ம ஹீரோ மார்க். 10 வருஷமா இவன் கிட்ட தொடர்ந்து வேலை பார்க்கற ஒரே ஆள் இவன் மட்டும்தான். மத்த எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைனாலயோ இல்ல பயத்தினாலயோ அந்த இடத்தை விட்டு வெளியில போயிருவாங்க. மார்க்குக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருச்சு. அவனோட பொண்ணு அவன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. ரொம்பவே ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்த நம்ம மார்க்கோட லைஃப்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. அவனோட பொண்ணுக்கு தலையில கட்டி வந்துருது. உடனடியே ஆபரேஷன் பண்ணலனா அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. நம்ம மார்க் கிட்ட தான் பணம் இல்லையே, என்ன பண்ணுவான் பாவம். வேற வழி இல்லாம அந்த போட் ஹவுஸோட ஓனரான பாப் கிட்ட போய் கெஞ்சுறான். எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, என்னோட சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் புடிச்சுக்கங்க, எமர்ஜென்சியா எனக்கு ஒரு 3 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா பாப் இதுக்கு ஒத்துக்காம, நான் உனக்கு பணம் எல்லாம் கொடுக்க முடியாது, எந்த தைரியத்துல வந்து என்கிட்ட பணம் கேட்கிற, நீ 10 வருஷம் என் கூட இருந்தா நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறான். மார்க்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவ்வளவு நாளா இவனுக்கு நம்பிக்கையா இருந்தமே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தன் நம்ம மார்க்கு கிட்ட பேசுறான். அவன் யாருன்னா அந்த போட் ஹவுஸ்க்கு ரெகுலரா வர்ற ஒரு கஸ்டமர் தான். அங்க என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப வருஷமா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவன் மார்க் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் 2 வருஷமா இந்த கிளப்புக்கு வந்துட்டு போறேன், இங்க எக்கச்சக்க கருப்பு பணத்தை ஒயிட் மணியா மாத்திட்டு போறாங்கன்றது எனக்கு தெரியும், இது எல்லாமே இல்லீகலா பண்றீங்க அப்படின்னு தெரியும். நான் வந்த இந்த 2 வருஷத்துல இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே மாறி போயிட்டாங்க, உன்னை ஒரு ஆளை தவிர. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்றது உனக்கு கண்டிப்பா தெரியும். நீயும் நானும் சேர்ந்து இங்க இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா பாப் நம்மளை பிடிக்க முடியாது, அப்படியே பிடிச்சாலும் இது கருப்பு பணம் அப்படின்றது தெரிஞ்சிடும், அதனால நம்மளை பிடிக்க மாட்டான், விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், இங்க பெரிய கேம்பிளிங்கே நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அதை வச்சு மட்டுமே பாப சாதாரணமான ஆளு அப்படின்னு சொல்லி எடை போட்டுறாத, அவன் பயங்கரமான கொடூரன், இந்த கொள்ளையடிக்கிற வேலையெல்லாம் என்ன சேர்க்காத, என் வழியே தனி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் மார்க். இருந்தாலும் ஒரு பக்கம் பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. வேற வழியே இல்ல, நம்ம கொள்ளையடிச்சா மட்டும் தான் நம்ம பொண்ணோட உயிரவே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கிட்ட டீல் பேசின ஆள் கிட்டே போய் இவன் பேச ஆரம்பிக்கிறான். மார்க் கிட்ட டீல் பேசின ஆளும் அவனோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்துட்டான். மொத்தமா 3 பேர் சேர்ந்து பயங்கரமா பிளான் பண்றாங்க. நம்ம மார்க்குக்கு தான் அந்த போட்ல எது எது எங்க இருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுமே. ஒண்ணு விடாம அவங்க 2 பேருக்கு சொல்லி பணத்தை எப்படி கொள்ளையடிக்க போறோம், எப்படி அங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்ற பக்காவான பிளான சொல்லிக்கிட்டு இருக்கான். 3 பேருமா சேர்ந்து அந்த போட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க. கொள்ளையடிச்சு தப்பிக்கிற நேரமா அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டாலுமே இவங்க முகத்தை காட்டாம அங்க இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. போட் ஹவுஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.